நான் நினைச்சபடி எல்லாம் நல்லபடியா நடக்கணும். நான் உன்னை மட்டும்தான் நம்புறேன். என்ன மீசைய பெருசா வச்சுக்கிட்டு தலைசீவலை மாத்திக்கிட்டு ஆளே அடையாளம் திறம நிக்கிறீங்க? என் தம்பி உயிரோட தான் இருக்கா. என்ன கேட்டுக்கிட்டே இருக்கே, நீங்க பேசாம சாமியை பாத்திட்டு இருக்கீங்க. நீங்க நினைக்கிற ஆள் நான் இல்ல. நான் பட்டணத்துல இருந்து இங்க கல்மண்டத்துல இருக்க சிற்பங்களை ஆராய்ச்சி பண்ண வந்திருக்கேன். ஒரே மாதிரி உலகத்துல 7 பேர் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. நீங்க குழம்பாம இருங்க. நானும் நம்ம கதையை எவங்கிட்டையாவது சொல்லி அந்த கதையை ஒரு படமாக்கப்படலாம்னு பார்த்தா சொல்றவன் குடும்பத்துல பூரா ஒரே குழப்பமா இருக்க. அண்ணே அண்ணே இல்லங்கண்ணே, என்ன ஒரு கலாங்கால சொல்றீங்க? உணர்ச்சி பூர்வமான கதையை பேசணுங்கண்ணே. உணர்ச்சி வசமான கதையா? ஆமாண்ணே. ஏ ராசா, என் கதையை மதிச்சு நீயாவது வந்து கேட்டீங்க. உனக்கு சொல்லாம வேற யாருக்குதான் சொல்ல போறேன், வா சொல்றேன். அதாவது ஒரு கிராமத்துல ஒரு தாய்க்கு ரெட்ட பிள்ளை பிறந்து 2 பேருமே ஆம்பளை பசங்க. அந்த பசங்க ஒருத்தர் பாசத்தோடையும் நேசத்தோடையும் வளர்ந்து வந்தாங்க. அந்த வளர்ச்சியை பார்த்த தாய் தப்பேன், ஆஹா நம்ம பிள்ளைகளுக்கு சீக்கிரம் ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கணும்னு ஒரே ஒரு கல்யாணத்தையும் பண்ணி வச்சாங்க. கல்யாணம் முடிஞ்சவன வீட்டுக்கு வந்த அந்த 2 மருமகள் இருக்காங்க பத்தியா, அவளுக்கு ஒருத்திய பார்த்தா ஒருத்திக்கு பொறாம, இன்னொருத்திய பார்த்தா இவளுக்கு பொறாம, அவளை பத்தி இவ போட்டு வருது, இவளை பத்தி அவ போட்டு வருது. இப்படி ஆகி அந்த குடும்பத்துல ஒரே சண்டை. இந்த சண்டை போட்ட சங்கதி புருஷங்காரங்களுக்கு போய் சேர்ந்துருச்சு. என்ன ஆகும்? தம்பிக்காரன் கோவப்பட்டான். நேர அண்ணங்காரனை பார்த்து, ஏண்டா என்னடா பொண்டாட்டி வச்சிருக்க, அடிச்சா ஒரு அடி நெஞ்சில, ஏண்டா என் சட்டையவா பிடிக்கிறேன்னு போட்டா ஒரு அற. அவன் அடிய பார்த்து அவன் சும்மா இருப்பானா, அடிச்சா ஒரு அற. ஏண்டா என்னையவாடா அடிச்சு மிதிச்சான், அடிச்சா குன்றா வெட்டா குன்றா அருகில் நிமிட்டாண்டா. கதை பேசும்போது குறுக்க பேசப்படாதா, சொல்றத கேளு. அதுக்கப்புறம் அவங்க அண்ணன் என்ன பண்ணான் தெரியுமா? ஒரு பெரிய அருவாளை எடுத்து, டேய் நேத்ரா, யாரு பாது, டேய் வருங்காலம் என் மச்சான என்ன பண்ற? ஒண்ணும் இல்லங்க, தம்பி ஒரு உணர்ச்சிவசமான கதை கிடைச்சு அதான் உணர்ச்சிவசத்தோட சொல்லிக்கிட்டு இருக்கேன், வேற ஒண்ணும் இல்லப்பா. அடிச்சுட்டானா? கோவப்படாத, உணர்ச்சிவசமான கதையை என்கிட்ட சொல்றா. உங்கட்டியா? நாளைக்கு அவர்கிட்ட வந்து சொல்லிடுறேன். சொல்லுடா. சொல்லலன்னா என்ன முதல் சொல்லிடுற? அட எடியா, கையா உடைஞ்சு போச்சு, என்னதான் வச்சிருக்க, எடு. டேய் அருவாளா, ஐயோ என்ன முத்துவேலு, ஆளே அடையாளம் தெரியாம கொலாயில மாட்டிக்கு நிக்கிற? என்ன ஒண்ணு பண்ணிடாதா, என்ன ஒண்ணு பண்ணிடாதா. ரத்னா